அதுல இருந்து பின்வாங்கிறாதீங்க. ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள் அனுப்புங்கள். நாடாளுமன்றத்தையே நாம் தமிழர் மன்றமாக மாற்றி போராட்டி போடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய நாட்களாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியல் கோட்பாடுகளை அகற்றி மண்ணின் வளம் மக்களின் நலம் காப்பதே முதன்மையான நோக்கம் என்பதை முன்வைத்து ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம், ஒரு எளிமை தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் விரும்பி இந்த வரலாற்று பெரும் பணியை செய்கிறோம். நமது முன்னவர்கள் அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்தவர்கள். திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அரங்கேறிய பிறகுதான் சகித்துக் கொள்ள முடியாத இந்த ஊழல், லஞ்சம், ஒழுங்கற்ற நிர்வாகம், அவதூறு பேச்சுக்கள், விமர்சனங்கள், அநாகரிக பேச்சுக்கள் இதெல்லாம் அரங்கேறியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த வாழ்க ஒழிக கோஷம், இந்த மாலை போடுதல், துண்டு போர்த்துதல், இதையெல்லாம் ஒழிக்கன்னு நினைக்கிறோம். பிரிட்டன்ல, இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். சாலையில் போய் சாதாரணமா கடையில பொருள் வாங்கிட்டு போயிட்டு மக்கள் வந்து மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்ஃபி பிளீஸ் அப்படின்னு ஓகே ஓகே இன்னும் போரிஸ் பிரதமரோட மக்கள் சாதாரணமாக செல்ஃபி எடுத்து போயிட்டு இருக்கான். கேரளாவில் ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. சாதாரணமா முதலமைச்சர் வந்து தேநீர் கடையில தேநீர் குடிச்சிட்டு போறாரு. சாதாரண ஒரு குடிமகன் வந்து பக்கத்துல கால் மேல் கால் விட்டு பத்திரிகை பிடிச்சிட்டு இருக்கான். முதலமைச்சரை கண்டுக்காம இருக்கான். அம்மா மம்தா அவர்கள், மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர், அசம்பிளி சட்டசபைக்கு போகும்போது வண்டி பழுதாயிருது. உடனே சாலையில போற ஒரு தம்பியை நிறுத்தி என்னை கொண்டு அந்த அசம்பிளியில கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பான்ட்டு அவன் மோட்டர் பைக்கில் ஏறி போறாங்க. அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டு தலைவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க. எந்த பகுதியும் போக முடியாது. இப்ப நம்ம ஐயா மோடி வர்றாரு பாருங்க. இந்த மாநிலத்துல ரோடு ஷோ, கருத்தை பேசுறது கிடையாது, கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே போயிடுது. நீங்களும் ஏப்ரல் 19 கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும். 10 ஆண்டு கால ஆட்சியில எது ஒன்னையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. வலிமை மிக்க ஒரு அதிகாரம், முழுக்க முழுக்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி, மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது. இவருக்கு தனித்த பெரும்பான்மை, முழு அதிகாரம் கொடுத்தார்கள் 2 முறையும். என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி. திடீர்னு பணம் செல்லாது என்பது, எண்ணெய்னு உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர். யாரை பிடிக்கலையோ எண்ணெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எங்களை எடுத்துக்கிறங்க, நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம், என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம், எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது, எங்க பிள்ளைகள் வீடுகள்ல எதுக்கு எண்ணெய் இறையிடு? காரணம் என்ன?
என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க. அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா, இந்த ரைடை போட்டா அப்ப பயப்படுவாங்க, நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துருன்ட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க. அதுக்குதான் இந்த வேலை. இது எங்கே நேர்மை இருக்கு, எங்கே உண்மை இருக்கு? எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கும்? எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்க எங்கே மக்களாட்சி மலரும்? சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என் உடன் பிறந்தவர்களே. இதை கொடுங்கோன்மை என்றுதான் சொல்லணும். சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன்பு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை செய்யாதே என்றால் செய்யாதே தான். இந்த சாலையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்யணும். மீறினால் தண்டம் கட்டணும் என்கிற நிலையை உருவாக்கணும். சிங்கப்பூர்லாம் அப்படித்தான். அந்த நாடு அவ்வளவு மிகச் சரியாக ஒழுங்காக இருக்கிறது என்றால் சாலையில் நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் என்று இருந்தால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். மீறிட்டால் அங்க ஒரு வளைவு இருக்கும், ஆர்ச். அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம், இந்த இதை கடக்கும் போது நீங்க இந்த வேகத்துல தான் போகணும்னு. தவறு பண்ணினால் எல்லா வாகனத்திலையும் காசு போட்டு வச்சிருக்கணும், பேங்க் மாதிரி அப்படி வச்சிருக்கணும். அந்த பெனால்டி டக்குன்னு அந்த காசை எடுத்துக்கணும். அது 12 தவறுகளை பொறுக்கும். அதுக்கப்புறம் உங்க ஓட்டுநர் உரிமத்தை பறிச்சுக்கிறோம் அரசு. எவனாவது தவறு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? நடந்து சாலையில் நடந்து போறவனுக்கு எவ்வளவு வேகத்துல எவ்வளவு அவசரமா போனாலும் முன்னுரிமை கொடுப்பான். வந்து நிப்பான், சரியா நின்று அப்படி போவான். சாலை விதியை அவ்வளவு அழகாக பின்பற்றுவார்கள் அந்த நாடுகளில் எல்லாம். நான் கனடாவுக்கு போயிட்டு இருக்கும் போது நள்ளிரவு பனி கொட்டுது. நானும் என் தம்பியும் கார் ஓட்டிட்டு வர்றான். ஒரு விடுதலை புலியை எல்டிடி போயிட்டு இருக்கும்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வண்டி இல்லை. ஆனால் ஒரு நிறுத்த குறி இருக்குது. நிக்கிறான், 10-15 நிமிஷத்துக்கு மேல நிக்கிறான். யாருமே இல்லையே, போகலாமேன்னு நான் சொல்றேன். அவன் சொல்றான், யாருமே இல்லைனாலும் போக கூடாதுன்னு, சட்டத்தை மதிக்கணும்னு. ஆனா இங்க அப்படி கிடையாது. எந்த சட்டம் எந்த விதியும் மதிக்கிறது இல்லை. காரணம், அளவு கடந்த சுதந்திரம். சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சரியா வராது. நம்ம இங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நமக்கு பின்னாடி ஒருத்த ஓட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்மால் தான் நமக்காக பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அடிப்படையிலிருந்து மாற்றணும். சாலை விதி, நாட்டின் சட்டம் ஆரம்ப கல்வியா இருக்கணும். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நாட்டின் அடிப்படை சட்டம், நாட்டின் சாலை விதி, அதை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு கல்வி முறையே நமக்கு இல்லை. அப்படி ஒரு கல்வி முறையே இல்லை. எதை படிச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம்ங்கிற கல்வி முறை தான் இங்க இருக்கு. நீங்க வெறும் கிழக்கியல் போஸ்ட் தான். நீங்க கற்றது வச்சு எதையும் படைக்க முடியல. உங்க நாட்டில் பொறியியல் படிக்கிறீங்க, அறிவியல் படிக்கிறீங்க, எது ஒன்றை படைச்சிருக்கிறீங்க. தாய்மொழியில் கற்றவன் தான் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர். நீ மேக் இன் இந்தியா, நீ மேட் இன் இந்தியா இல்ல. நீ என்ன மேட் இன் பண்ணுவ? ஊதுவத்தி, சாம்பிராணி, கொசுவத்தி, இதை தவிர வேற என்ன தயாரிச்சிருக்க? குவாட்ரு, ஆஃபு, ரம்மு, ஜின்னு, பீர் வேணா தயாரிப்ப. வேற என்ன தயாரிச்சிருக்க நீ? எதுல உன் நாடு இருக்கு? ஒன்னும் கிடையாது. எல்லாம் மேக்கின் தான். மேக்கின் இங்க வந்து தயாரி. அது என்ன மாதிரி பொருளாதார முறை, எந்த மாதிரி கொள்கை? கற்பப்பை என்னது, குழந்தையை சுமப்பது நான். ஆனால் பெத்து போடும்போது குழந்தை என்னதில்லை, அவன் எடுத்துட்டு போயிடுவான். அதான் இங்க இருக்கிற தொழிற்சாலைகள். எல்லாரும் வாங்க என் நாட்டில் தயாரிங்க அப்படின்னா அது எப்படி? வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இந்த நாடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. கொரியன் முதலாளி வருவான், ஜப்பான் முதலாளி வருவான், ரஷ்ய முதலாளி வருவான், அமெரிக்க முதலாளி வருவான். அவன் இங்க தொழிற்சாலை தொடங்கி தயாரிச்சு கொண்டு போவான். இப்ப ரொம்ப நீ உதாரணம் எடுத்துக்கிறான். நீட்டுன்னு ஒரு தேர்வு இருக்கு. நீட், அதுல தேர்ச்சி பெற்றாதான் நீ மருத்துவம் படிக்க முடியும். அதுலதான் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனை தேர்வு செய்யணும்னு சொல்லி நீட்டு தேர்வு நடக்குது. அந்த நீட்டு தேர்வை நடத்துவது யாருன்னு மட்டும் நீ சொல்லு. அந்த நீட்டு தேர்வை நடத்துறது, அதை இங்க கண்டக்ட் பண்றது யார்?
அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ஒரு முதலாளி ப்ரோ மெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளவு பெரிய நாட்டில் தன் நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கூட நடத்த முடியல. அதையும் அமெரிக்க முதலாளிகிட்ட கொடுங்க. இதுக்கு எதுக்கு சுதந்திரம், இதுக்கு எதுக்கு ஜனநாயகம், இதுக்கு எதுக்கு தேர்தல்? எதுக்கு தேர்தல்? இந்த 5 ஆண்டு நீங்க நடக்குதுல தேர்தல், நீங்க எல்லாம் நினைச்சுக்கீங்க தலைவரை தேர்வு செய்யறோம். இல்லை, 95 விழுக்காடு இந்த நாட்டை வித்துட்டாங்க. இந்த 5 விழுக்காடு இருக்கு. அதை இந்த 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா வித்துருவாங்க. யார் வாங்குவா? அதானி, அம்பானி. என்னை கேட்டா எங்களுடைய கருத்து, தேர்தலை நிறுத்து, ஏலம் விடு, டண்டர். இந்தியா 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் வச்சு 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு அப்படின்னு ஏலம் விட்டினா, யார் அதிக காசு கொடுத்து எடுக்கிறானோ அவன்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்துரு. அதானி எடுத்தா அவர் ஆளட்டும், அம்பானி எடுத்தா அவர்கிட்ட கொடு. ஏன்? நீ தானே சொல்ற கல்வியை அரசு சரியா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா படிக்க வைப்பான். நீ தான் மருத்துவத்தை அரசால தரமா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா மருத்துவம் பார்ப்பான். நீ தான் தண்ணீரை குடிமக்களுக்கு சரியா விநியோகம் பண்ண முடியாது, தனியார் தான் நல்லா விநியோகம் பண்ணுவான். நீ தான் மின் உற்பத்தியை உற்பத்தி செய்து மின்சாரத்தை சரியா விநியோகம் பண்ண முடியாது, அதையும் அதானி தான் பண்ணுவான். பெட்ரோல் டீசலை நியாயமான விலையில் மக்களுக்கு கொடுக்க முடியாது, அதான் அம்பானி பண்ணுவாரு. நீ தானே சொல்ற. சாலை போடுதல், பராமரித்தல். சாலைக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை, ஆனா இடையில 50 கிலோமீட்டருக்கு ஒருத்தன் குறுக்க கட்டையை போட்டு காசு வாங்குறான். அவன் யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை கூறு போட்டு வித்த, நாட்டையும் கூறு போட்டு வித்துட்ட. எல்லாமே தனியார் மயம் என்றால் இந்த தேர்தல் எதுக்கு? தனியார்ட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எல்லா நிர்வாகமும் தனியார் சிறப்பா செய்வார். போக்குவரத்து சிறப்பா நடத்துவார். விண்ணூர்தி வானூர்தி போக்குவரத்து சிறப்பா தனியார் நடத்துவார். அப்ப ஆட்சியும் தனியார் கொடுத்து போக வேண்டியது. நீ எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? நீ உனக்கு எதுக்கு? ஏன விட்டு போ. எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்குன்னு. இதுக்கு பேரு ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது ஒரு குடியரசு, இது சுதந்திர நாடு. வளரும். யார் வளருது? வளர்ச்சினா யாருடைய வளர்ச்சி? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி, நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. கொரோனா நேரத்திலே மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு நாங்கள் 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம்ன்றாங்க. 80 கோடி ஏழை. அரசே சொல்லுது. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அதானி, அம்பானி 2 இருக்கான். பணக்காரன் இருக்கான், பரதேசி இருக்கான், பஞ்ச பராரியும் இருக்கான். எதை நோக்கி போகுது இந்த நாடு? வளர்ச்சி. யாருடைய வளர்ச்சி? ஒரு நொடி நீ வச்சு பார்த்தியா? 130 கோடி பேருக்கு செல்போன் கொடுக்க வேலை வச்சிருக்கான், திட்டம் வச்சிருக்கான். செல்போன் டிரான்சாக்சனுக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா, பணமில்லா பரிவர்த்தனைக்கு வா, செல்போன் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான். 150 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான். ஆனா நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டமாவது சொல்லியிருக்கான். அப்ப யோசிச்சு பாரு, என்ன தாண்டா பண்ணுவான் அப்படின்னு. உனக்கு தெரியுமா? இந்த மாசம் முடிஞ்ச உடனே இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தண்ணி சரியா கொடுப்பாங்க, ஏன்னா ஓட்டு போடாம போயிருவீங்கன்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவில் குடத்தை விடி சுத்துவேன். அப்ப என் ஞாபகம் வரும். என்ன ஒண்ணு தெரியுமில, விலை உயர்ந்த கார் 1 கோடி கார் நிறைய பெட்ரோல் இருக்கு. ஆனா அந்த டிக்கியை திறந்து நான் 4 காலி குடம் இருக்கும். தூக்கிட்டு காரை ஓடிட்டு எங்க தண்ணி கிடைக்குதுன்னு சுத்திக்கிட்டு போயிடுவான். நீ நடக்குதா இல்லையான்னு பாரு. நடந்திருக்கு, மறுபடியும் நடக்கும். நாட்டு மக்களுக்கு அரசுக்கு கிடைக்காத தண்ணி, நாட்டு குடிகளுக்கு மக்களுக்கு கிடைக்காத தண்ணி விற்கிற தனிப்பெரும் முதலாளிக்கு மட்டும் கிடைக்கிறது. எப்படி வருது கிண்லே, எப்படி வருது மினரல், எப்படி வருது அக்கோஃபனா, எப்படி வருது அப்பலோகேன், எங்கிருந்து வருது? அது மக்கள் குடிக்கிற தரத்தில் இருக்கா? அதுக்கு அந்த தகுதி இருக்கா? தாகம் நிற்கும். அந்த தண்ணியை குடிச்சுன்னா தாகம் நிற்கும். ஆனால் இந்த தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், சக்தி, திறன் கிடைக்குமா? யாரு சான்றிதழ் தருவா? எவ்வளவு சிக்கல நீ நிக்கிறாய் என்பது சொன்னா உனக்கு என்ன இது ஏதோ பேசிட்டுக்காருன்னு நினைப்ப. இந்த மரம் பூக்கும், நம் பாரம்பரிய மரமா? காய்க்காது.
இந்த மரத்துல பறவை கூடு கட்டுமா? பறவைகள் வாழாது, பறவைகள் கூடு கட்டாது மரம் இல்லடா, அது பிசாசு. இந்த பூமியில நீரை உறிஞ்சி இப்படி இருக்கும். நம் பாரம்பரிய மரங்களை ஒழித்தார்கள். அது ஒரு உயிரியல் போர், பயோ வார். உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அவன் எப்படி செய்யறான் பாரு. கோதுமையை நம்ம வறுமையில கோதுமையை வாங்கணும் அமெரிக்கால இருந்து, அதுக்குள்ள பார்த்தீனிய விதைகளை தள்ளனா. நம்ம மலையிலெங்கும் இயற்கை மூலிகைகள், அதுதான் மருத்துவத்தில் ஆகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் இருந்துச்சு. இந்த பார்த்தீனிய செடியை பூமியில விதைச்சு அவ்வளவு மூலிகைகளையும் தின்றுச்சு, அழிச்சு மூடிருச்சு. இப்ப மலைகளெங்கும் நீ பயணித்து பார்த்தால் இந்த பார்த்தீனிய செடி தான் இருக்கும். அந்த தண்ணி கூட போய் குளத்துல போய் பாரு, வெறும் குரோட்டன் சால் முளைச்சிருக்கும். அது உன்னுடைய செடியா? இந்த மரங்களை ஏன் கொண்டாந்தான்? இந்த மரங்கள் இருந்தால், பாரம்பரிய மரங்கள் இருந்தால் பூக்கும், காய்க்கும், பழம் வரும், பறவைகள் சாப்பிடும், கூடு கட்டும். அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு போய் பல்வேறு இடங்களில் தூவும், நாடெங்கும் காடுகள் முளைக்கும், மழைப்பொழிவு பெருகும், வேளாண்மை செழிக்கும், வறுமை ஒழியும். அதனால என்ன பண்ணும்? இந்த பாரம்பரிய மரங்களை ஒழிக்கணும். என்ன நீ நினைக்கிற? ஜல்லிக்கட்டுக்கு தடை என்ன சும்மா விளையாட்டுக்கு போட்டான்னு நினைக்கிறியா? மாட்டு மேல இருக்க அக்கறையில் போட்டான்னு நினைக்கிறியா? இல்ல, முதலாளிகளின் மேல இருக்க அக்கறை இல்ல. நாட்டு மாடு போடுகிற சாணம் உரமாகும். அப்ப நாட்டு மாடு இருக்கிற வரை டிராக்டருக்கு வர மாட்டான், மாட்டை வச்சு விழுவான். அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல், அவன் மரபு. அப்ப டிராக்டருக்கு வர மாட்டான். டிராக்டருங்கிற இவன் கண்டுபிடிச்ச உழவு எந்திரம் விற்கணும்னா மாட்டை ஒழிக்கணும். ஒரு நாள் நம்ப முடியுதா? பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சான் பூமிக்குள்ள, இந்த டிராக்டர் விற்பனைக்காக.